Dear and students, in this video we are going to see the example 1.19. Show that the matrix 3 by 3 matrix is non-singular and reduce it to the identity matrix by elementary row transformation. Row transformation மட்டும்தான் பண்ணணும், காலமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம நான் சிங்குலர் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. நான் சிங்குலர்னு அது மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா இட் இஸ் நான் சிங்குலர். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ஆன்சர் 15 வருது. ஸோ தேர்ஃபோர் it is non-singular. Next, இந்த மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாற்றணும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னது? 1 0 0 0 1 0 0 0 1 இந்த வர வைக்கணும், இந்த டேர்ம்ஸை வர வைக்கணும் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்கே 1 வர வைக்கணும், அதுக்கப்புறம் இங்கே 0 இங்கே 0, நெக்ஸ்ட் இங்கே 1 இது 0, நெக்ஸ்ட் இங்கே 1 இது 2 0. ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் போகணும். ஸோ ஃபஸ்ட் இங்கே 1 வர வைக்கணும்னா இது 3 புக்கில் பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம வேறு ஒரு மெத்தடில் ஹோல் நம்பராக வராது, ஃப்ராக்ஷனில் வரும். நான் வேறு ஃபார்மில் போடுறேன். இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன், 3 - 2 R1 - R2. ஏன்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷனை ரோவில் பண்ணலாம். இப்போ 3 - 2 1 1 - 0 1 4 - மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 5. ஸோ இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். தெரியலன்னா உங்களுக்கு ரஃபில் போட்டுங்க. 3 - 2 1 - 0 4 -(-1) 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இது நேரம் இப்போ இந்த டேர்ம்ஸ் ரெண்டு 0 ஆகுதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் யூஸ் பண்ணியிருப்போம், அதே தான். இந்த ரோ 1 -2ஆல் இன்ட்டு பண்ணோம், பண்ணி இதை ஆட் பண்ணணும். ரோ 1 5ஆல் இன்ட்டு பண்ணி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். ஸோ அதை இங்கே பண்ணுறோம். ஸோ 2 - 2 0 0 - 2 -2 -1 -10 -11 இது வந்துருச்சு. இப்போது 5 - 5 0 2 - 5 -3 1 -25 -24. ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த எலமெண்ட் நான் 1 அப்படின்னு வர வைக்கணும். 1 வர வைக்கணும்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணி தான் வர வழி இல்லை. ஸோ இந்த எலமெண்ட் செகண்ட் ரோவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அது -2ஆல் பண்ணுறோம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -2ஆல் பண்ணால் +1, இங்கே -2ஆல் டிவைட் பண்ணால் +11/2 வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை வச்சு தான் இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் 0 ஆகணும். ஸோ அப்போ நான் R3 இம்ப்ளைஸ் R3 + 3 டைம்ஸ் R2. இதில் 3 என்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள், 0 வந்துடும். 3 என்ட்ரு பண்ணிங்கன்னா +3 - 3 0. இங்கே 3 என்ட்ரு பண்ணிங்கன்னா 33/2. இது கூட இங்கே -24 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா இதை என்ட்ரு பண்ணிங்க 33 என்ட்ரு பண்ணால் 33 - 24/2. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 48. 48ல் 32 போச்சுன்னா 33 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 15/2 அப்படின்னு வரும். ஸோ 15/2 இந்த இடம். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இடம் மட்டும் 0 ஆகும். R1 - R2 இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். 1 - 0 1 1 - 1 1 5 - 11/2 5 - 11/2 என்ட்ரு பண்ணிங்கன்னா 10 10 - 11 -1/2 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் காலம் ஃபுல்லாக வேலை மாற்றிடுச்சு. இப்போ இது 1 ஆக்கணும், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் 0 ஆக வைக்கணும். இதோடைய ஆப்போசிட்ஸ் நம்பரால் இன்ட்டு பண்ணணும். இப்போ -15/2னா இதை -2/15ஆல் இன்ட்டு பண்ணால் என்ன ஆகிடும்? +1 வந்துடுமா? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். R3 ஃபுல்லாகவே -2/15ஆல் இன்ட்டு பண்ணுறேன். இட் பிகம் 0 0 1. நெக்ஸ்ட் இந்த ரோ 3யை வச்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் 0 ஆகணும். ஸோ அப்போ ரோ 3ல் இதோடைய ஆப்போசிட் நம்பர் என்னது? +11/2னா -11/2 இங்கே இன்ட்டு பண்ணணும். இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா -11/2 கூட ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 0 ஆகும். அதே மாதிரி இந்த ரோ 0 ஆகணும்னா இங்கே இதோடைய ஆப்போசிட் நம்பர் என்னது? 1/2, ஆப்போசிட் சைன் 1/2 +1/2. அதை இங்கே இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். ஸோ யூ வில் கெட் திஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா மற்ற இடம்லாம் இங்கே 0, இது கூட யார் ஆட் பண்ணாலும் 0 தான், இது கூட ஆட் பண்ணால் அதே நம்பர் தான், இங்கே எந்த சேஞ்சும் நடக்காது. இந்த ரெண்டு டேர்மும் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ யூ வில் கெட் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.